சத்தத்தையே காணோம். அண்ணே வேற என்ன? என்னடா எல்லாம் ஒண்ணா வந்துட்டீங்க திருப்பி சீட் விளையாடுறதுக்கா? அண்ணன் சொன்ன அப்புறம் கட்ட தொட்டு பாப்போமா என்ன? ஒண்ணு இல்ல, சும்மா இப்படி அண்ணனை பாத்துட்டு போலான்னு சொல்லி தொலையண்டா. வேற என்ன? மிலிட்டரியில இருந்து எங்களுக்கு எங்களுக்கு என்னென்ன வாங்கிட்டு வந்தீங்க? அண்ணே என்னண்ணே வாங்கிட்டு வந்தீங்க சொல்லுங்கண்ணே. அலையாதரா, அண்ணன் கொடுப்பாடுறா. அவசரமா கிளம்பி வந்துட்டேனா, அதால எதுவும் வாங்குறதுக்கு டைம் இல்ல. கொஞ்சம் இருங்க வந்துட்டேன். தாங்கடா நாங்க மிலிட்டரியில சாப்பிடுற ரம்மு. ரம்மா அப்படின்னா? நீ பட்டை கேசாச்சு, உனக்கு எப்படி தெரியும்? சீக்கிரம் போய் சாப்பிடுங்க போங்க. அண்ணே நீங்க இல்லாம நாங்க மட்டும். டேய் முண்டம், அக்காவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா கொன்னுடும். சீக்கிரம் போங்கடா போங்கடா. என்ன பொம்பளை மாதிரி உட்கார்ந்து இருக்க? நீ தானங்க மாப்பிள்ளை. சுமாரா நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை என்று சுபமுகூர்த்த வேளையில் அணைக்கரைப்பட்டி ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாக்கியவதி காமாட்சியை கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமி அவர்களுக்கு ஆணைகிரகணம் செய்து கொடுப்பதாய் பெரியோர்களால் நிச்சயிக்கப்படுகிறது. பெண் வீட்டின் சார்பாக அணைக்கரைப்பட்டி காசிநாதன் புதல்வரும் பஞ்சாயத்து தலைவருமான பக்கிரிசாமி ஆகிய நான் மேற்கண்ட சரத்துப்படி நடத்திட ஒப்புக்கொள்ளுகிறேன். இதில் ஒரு கையெழுத்து போடுங்க. மாப்பிளைய விட்டு நிச்சயார்த்த பத்திரிகை படிக்க சொல்லுங்க. படிக்க சொல்றேன். என் சார்பா என் தம்பி ராமகிருஷ்ணன் படிப்பான். வாப்பா. வாடானா. என்னப்பா தயங்குற? நீ தானே மாப்பிள்ளை விட்டாளு. இந்தாப்பா ராமகிருஷ்ணா, இந்தா இதை படிச்சுடு. நிகழும் துந்துபி வருஷம் சித்திரை மாதம் 23ஆம் தேதி வியாழக்கிழமை அன்று சுபமுகூர்த்த வேளையில் அணைக்கிறப்பட்டி ஸ்ரீ தங்கவேல் அவர்களின் ஸ்ரீமந்த புத்திரியான சௌபாகியவதி காமாட்சியை காமாட்சி கன்னிவாடி ராமசாமி அவர்களின் குமாரர் சிரஞ்சீவி வேலுசாமிக்கு மேலபடி பாணி கிரகணம் செய்து கொள்வதாக பெரியோர்கள் முன் நிச்சயிக்கப்படுகிறது. அணைக்கிறப்பட்டி போஸ்ட்மேன் ராமகிருஷ்ணன் ஆகிய நான் மாப்பிள்ளை வீட்டு சார்பாக மேற்கண்ட ஷரத்தின்படி நடத்திட ஒப்புக்கொள்கிறேன். ராமகிருஷ்ணா, அப்படியே ஒரு கையெழுத்து போட்டுடு. பெரியம்மா, உங்க கையினால எடுத்து கொடுங்க. ராமகிருஷ்ணா, நீ தானே இந்த புடவை கொடுக்கணும். அதான சம்பிரதாயம். புடவை கொண்டு போய் பொண்ணுகிட்ட கொடுத்துருங்க. பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு. பார்வையால 100 பேச்சு வார்த்தை இங்கு மூர்ச்சையாச்சு. போதும் போதும் காமதேவனே, மூச்சு வாங்குதே 2 ஜீவனே. நேத்து வர நினைக்கலையே, ஆசை வர முளைக்கலையே. அவளுக்கு புடவை பிடிச்சிருக்கா? என்ன சொன்னா? ரொம்ப பிடிச்சிருக்கான், ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கான். டேய் ரொம்ப நேரம் ஆச்சா, ஒரு தம் அடிச்சுட்டு வந்துடுறேன், கொஞ்சம் சமாளி. என்ன என்ன வேலுசாமி? அடட வாங்கம்மா. ஏன்பா எல்லாம் நல்லபடியா நடக்குதா? எல்லாம் நல்லபடியா நடக்குது. நான் நினைச்சத சாதிச்சுட்டேன். அதோட நீ வந்திருக்க பாரு, அதுவே எனக்கு பெரிய வெற்றிதான். ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? அன்னைக்கு நான் அப்படி செய்யாம இருந்திருந்தா இன்னைக்கு நீ இப்படி முன்னுக்கு வந்திருப்பியா? நான் செஞ்சது உனக்கு நன்மையாதான் முடிஞ்சது. வாரு வா, நீ பேசுறதுக்கு கேட்கணுமா? நீ நினைச்சது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. என்னை எதிர்த்து ஜெயிச்சதா சரித்திரமே கிடையாது. ஏன்னா அது எங்க அப்பா ராசி. கேவலம் ஒரு பொட்டச்சுக்கிட்டையா தோப்பேன்? தம்பி, என்ன நீ தப்பா நினைக்கிற. உங்க அக்கா எனக்கு பழைய சிநேகிதி. அவளுக்கு நான் நன்மை நினைச்சேனே, அது தப்பா? உன்னை நான் விரோதமா நினைச்சிருந்தா இப்ப இங்க வந்திருப்பேனா?
அத கொஞ்சம் யோசிச்சு பாருப்பா. சரி சரி, உள்ளார போய் உட்காருங்க. பெரிய ஆளுப்பா. என்னடி இப்படி தலையில பெரிய கல்லு தூக்கி போடுற? நீதான் என் தலையில பெரிய கல்ல தூக்கி போடுற. எனக்கு மாமனை கட்டிக்கவே பிடிக்கல. அடி பாவி, காரணமும் சொல்ல மாட்டேங்கிற. இது அவருக்கு தெரிஞ்சா எவ்வளவு வேதனைப்படுவா. ஏண்டி அவனுக்கு என்னடி குறைச்சல்? நான் அவரை கட்டிக்கணும்னு கனவுல கூட நினைச்சதில்ல. எனக்கு இப்ப கல்யாணமே வேண்டாம்மா. அவ ஊரையே கூட்டிட்டு வந்து நிச்சயம் பண்ண உட்கார்ந்துட்டு இருக்கா. இப்ப போய் நான் என்னடி பேசுவேன்? அம்மா உனக்கு புண்ணியமா போகும். பேசாம அந்த புடவையை கட்டிட்டு போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வா, அப்புறமா பேசலாம். என் மானத்தை காப்பாத்துறது இப்ப உன் கையில தான் இருக்கு. தயவு பண்ணிடுமா. எங்கயா காமாட்சி? காமாட்சியா? எனக்கு தெரியாது. தெரியாதா? ஓ, கதை அப்படி போகுதா? ஆமா, எந்த ஊருக்கு போறதா உத்தேசம்? ஏன் பொம்பளை மாதிரி தலை குனிஞ்சிட்டு நிக்கிற? போய் உன்ன மாதிரி கோழை மேல ஆசைப்பட்டா பாரு, அவளை சொல்லணும். சிட்டு, என் நிலைமை தெரியாம பேசாத. என்னையா பொல்லாத நிலைமை? கலகம் பிறந்தாதான் நியாயம் கிடைக்கும். மனுஷனுக்கு ஒரு தடவை தான் உயிர் போகும். அது காமாட்சிக்காக போனா என்ன? வாழ்ந்த ஆசைப்பட்டவங்களோட வாழணும், இல்ல சாகணும். என்னால வேலை அவமானப்படுறத நினைச்சு பார்த்தா வேதனையா இருக்கு. கண்ணு கெட்டப்பறம் என்னையா சூரிய நமஸ்காரம்? எனக்கு என்ன செய்யறதுன்னே புரியல. உன்னை பத்தி தெரிஞ்சுதாயா நானும் காமாட்சியும் ஒரு திட்டம் போட்டோம். இப்ப சரியான சமயத்துல உன்னை பாக்கலனா கதையே மாறி போயிருக்கும். என்ன சொல்ற? விடியறதுக்குள்ள காமாட்சி உன் வீட்டுக்கு வந்து உன்னை அழைச்சிக்கிட்டு இங்க வரதா சொல்லியிருந்தா. நானும் இங்க வரதா சொல்லியிருந்தேன். பாவம், இந்நேரம் வீட்டை விட்டு கிளம்பி உன்னை தேடி காணோன்னு ஏமாந்து என்ன முடிவுக்கு வந்தாலும். இதே என்கிட்ட முன்னாடியே சொல்லி இருந்தா என்ன செஞ்சிருப்ப? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? விஷயத்தை கேட்ட உடனே வேண்டாம், ஐயோ துரோகம்னு சொல்லி புலம்பி இருப்ப. திடீர்னு வந்து நின்னா உன்னால ஒண்ணும் பண்ண முடியாம கிளம்பிடுவ அப்படின்னு நான் தான் சொன்னேன். ஆனா நீ என்னடா முந்திக்கிட்டு ஊரை விட்டே ஓட பாக்குறியே. இப்ப நான் என்ன பண்றது? அவ என்னை தேடி பார்க்க முடியாம ஏதாவது தப்பான முடிவுக்கு போயிட்டா? இத மூட்டை கட்டுறதுக்கு முன்னாடியே நினைச்சிருக்கணும்.